Hi friends, நான் சதீஷ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்காக சீரியல் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக லைவாக வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அதுக்கு சான்சஸே அமையாமல் போயிடுச்சு. ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி கூட லைவாக வந்து வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். பட் இடையில சின்னதாக ஒரு பைக் ஆக்சிடென்ட். ஸோ என்னால் ஃபர்தராக லைவாக வர முடியல. ஸோ இனிமேல் வந்து பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து லைவாக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் சீரியல் ரிவ்யூஸும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்க சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவி ஆதிபராசக்தி. இந்த சீரியல் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு வந்து புராணங்கள் இதிகாசங்கள் இதை பேஸ் பண்ணி வர சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த சீரியல் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். தேவி ஆதிபராசக்தி இதோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரோட 5வது தலை சிவபெருமான் வெட்டிடுறாரு. இதை சுற்றி தான் இந்த ஸ்டோரி போகுது ஃபஸ்ட் எபிசோடில். 2வது எபிசோட் இது ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்களுக்குள்ளேயே ஒரு வேறுபாடு இருக்குது. இது எப்படியே விடக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளை படித்த தேவி ஆதிபராசக்தி இவங்களுக்குள்ளே வந்து வேறு எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை எதுக்காக தான் படைச்சிருக்கோம் அப்படிங்கிறத ப்ரீஃபாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இப்போ இவங்க தனித்தனியாக ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரம்மதேவர்னா படைத்தல் தொழில், விஷ்ணுனா காத்தல், சிவனா அழித்தல், இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலையை இவங்க வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு சரஸ்வதி தேவி, விஷ்ணுக்கு வந்து லக்ஷ்மி தேவி, சிவபெருமானுக்கு வந்து தன்னோட அம்சமாக பார்வதி தேவின்னு படைக்கிறாங்க. இது மூலமாக வந்து இவங்க செப்பரேட்டாக பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு படைக்கிறாங்க. இதுக்கப்புறமா மும்மூர்த்திகளும் வந்து இதுவுமே எங்களுக்குள்ளே ஈகோ எதுவுமே இருக்காது, ஈகோ இல்லாமல் வந்து இனிமேல் எங்களோட வேலையை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தக்ஷன், பிரம்மதேவரோட பையன் தக்ஷன், இவருக்கு வந்து 2 பொண்ணுங்க திதி அதிதி. இவங்க 2 பேத்தையும் கஷ்யப முனிவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. அதாவது சீரியல் வந்து திதி அதிதி தான் தக்ஷனோட பொண்ணுங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் வந்து ரியலாக இவருக்கு வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பட் இது சீரியலுங்கிறனால இவங்க 2 பேர்த்த சுற்றி ஸ்டோரி போக போகுது. ஸோ அதனால் இவங்க 2 பேர்த்த தான் காட்டுறாங்க. இப்போ வந்து கஷ்யப முனிவர் திதி அதிதி இவங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கிட்டே இவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறமா வர எபிசோட் வந்து திதி அதிதி இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஈகோ, இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டை, இதுதான் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திதி அதிதி 2 பேருமே கஷ்யப முனிவரோட ஒய்ஃப். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாகவே தேவர்களாகவும் ஒருத்தருக்கு ஃபுல்லாகவே இந்த அசுரர்களாகவும் பையனாக பிறகுறாங்க. ஸோ இவங்க வந்து தான் பையன் தான் டாப்பில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஈகோ இருக்குது. ஸோ அதுதான் இனிமேல் வரக்கூடிய எபிசோடில் இருக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ புராணங்கள் இதிகாசங்கள் இதை பேஸ் பண்ணி வர சீரியல்னா, அதாவது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வராது. இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க கற்பனையாக வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சினிமேட்டிக்காக தான் இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ நம்ம புராணங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச புராணங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து சீரியலுக்கு அதுக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இது வந்து தேவி ஆதிபராசக்தியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரியலாக இருக்கிறதால அவங்களோட ஹீரோயிசம் மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ விஷ்ணு, பிரம்மா, சிவன் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங்காக தான் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேவி ஆதிபராசக்தியோட ஹீரோயிசம் தான் இருக்கும். ஸோ சீரியலை தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களை பற்றி தனியாக வீடியோ அப்டேட் பண்ண சொல்லி. ஸோ என் பேர் சதீஷ்குமார். நான் இப்போ இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். ஆனால் என்னோடய ஹோம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா கரூர். இப்போ நான் வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அடிஷ்னலாக வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் பண்ணுற ஒர்க்கை விட யூடியூப்பில் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து நான் ரிவ்யூஸ் வந்து இதான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், வந்து நான் ரிவ்யூஸ் வந்து வேறு மாடரேஷனில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணால் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.